ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பச்சரிசி மாவு வச்சு புட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்கலாம் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு தேவையானது பச்சரிசி மாவு. வீட்டில் அரைச்சது தான். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் அது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது தேவையான சால்ட், உப்பு, 2 ஏலக்காய், அப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. இப்போ சுடு தண்ணியில் இப்போ சால்ட், உப்பு பார்த்தீங்களா, அது நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். கரையட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தெளித்து இதுமாரி பனைஞ்சி விடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பனைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. லைட்டாக தண்ணி தெளித்து மாவாக இல்லாமல் கொஞ்சம் திப்பு திப்பையாக கட்டி கட்டியாக வர மாதிரி, கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி. இது பார்த்திங்களா, இதுமாரி உதிரியாக வர மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பனைஞ்சிங்கன்னா அதுமாரி வரும். கட்டி ரொம்ப இல்லாமல் அதில் நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தண்ணி, ஒரு குண்டானில் அல்லது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு, இப்போ இட்லி தட்டில் இந்த புட்டு மாவு பார்த்திங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்தால் நமக்கு நிறையா வந்துடும் புட்டு. நான் ஒரு கப் தான் எடுத்தேன், பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சுன்னு. இது தாராளமாக ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 8 to 10 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும் நல்லா. நிறம் மாறி இருக்கும். இங்கே பாருங்கள், நிறம் மாறி இருக்குது, உங்களுக்கே தெரியும். சீக்கிரம் வெந்துடும். இப்போ அதே பவுல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நசுக்கி விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையாலேயோ ஸ்பூனாலேயோ நல்லா நசுக்கிக்கோங்க. இப்போ 2 ஏலக்காய் தூளாக கூட போடலாம். நீங்கள் கொஞ்சமாக கிள்ளி விட்டு போட்டால் கூட போதும். இப்போ நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்அப் பண்ணிட்டு நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நெய் ஆட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அதாவது ரெடி ஆகிடுச்சு சுவையான பச்சரிசி மாவு புட்டு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.